விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்துக்கிட்டு வர சொந்தங்களுக்கு தெரியும். அந்த வகையில் பார்க்க போனோம்னா நம்ம நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம். பாதி கட்டி ஏற்றியாச்சு, இன்னும் பாதி கட்டி ஏற்றணும் இன்றைக்கி அப்படின்னு. அதுதான் இன்றைக்கி வேலை நடந்துகிட்ருக்கு. கட்டி வச்சுட்டோம். கொஞ்சம் கொடி பத்தலை, கயிறு பத்தலை. அதனால் அந்த காட்டுக்குள்ளே கிடக்கிற ஓடக்கூடிய அத்து இனிமேல் கட்டி கொண்டாடணும். அதுக்கு முன்னாடி இந்த வண்டி வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தில் தூக்கியாந்து வச்சுக்கிட்டோம்னா வந்தோன்னே லவக்குன்னு ஏற்றிடலாம் அப்படின்றதுனால அந்த கட்டுகளை கிட்டத்தில் கொண்டாந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்துருச்சுன்னா வண்டியில் லவக்குன்னு தூக்கி வச்சிடலாம். நீ இதை கொண்டாந்து வச்சுவிட்டு இந்த கட்டாமல் கிடக்கிறதுக்கு இந்த ஓடக்கொடி இருக்குது. அந்த ஓடக்கொடியை அத்து வதங்க போட்டுவிட்டு அதில் கட்டினோம்னா அது கயிறு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வரந்தட்டிக்கும். அதனால் அந்த கொடி அக்கணும். அந்த கொடி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். நம்ம கிராமங்களில் இருக்கவங்க ஒரு தெரியும். ஓடக்கொடி கயிறை விட பலம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஒரு 4 நாள் வரைக்கும் தான் அது தாங்கும். அதுக்கப்புறம் காஞ்சிருச்சுன்னா விறகு மாதிரி ஒடிக்க வரும். இன்றைக்கான வேலை இதுதான். நம்மளோட வேலை. இதை கொண்டாந்தாச்சுன்னா நீ எல்லா தட்டையும் போரில் ஏற்றிட வேண்டியதான். 2-3 நாளைக்கு மழை சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்றது தெரியல. எது நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கட்டும். ஆமாம், கொண்டாந்த தட்டையில் நம்ம பட்டறையில் போர் வச்சாச்சுன்னா இந்த வருஷத்துக்கான நம்மளோட விவசாய வேலைகள் நெருக்கி ஒரு 80% முடிஞ்சிச்சு. இனி இந்த கடலை அரை காய்ச்சல் 3/4 காய்ச்சலில் தான் வச்சுருக்குறோம். அதை இந்த வேலையை முடிச்சுவிட்டு கடலையை காய போடணும். அடுத்து கொண்டு இந்த உளுந்துகளை நம்ம அம்மியில் திரித்து உலக்கையில் தீத்தி பயன்படுத்திக்க வேண்டியதான். அதுதான் வேலை.